நெக்ஸ்ட் வந்து ஆல்வின் வசனங்கள் சொல்லும்படி. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோதி இல்லாயிராது. அவரோட வாய் இதை சொல்லிட்டு அவரோட ஆவி அவைகளை சேர்க்கும். உன்னுடைய வார்த்தைகளை எனக்கு கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகள் தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய நாமம் அங்கு தணிக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒருவரே தேவன். வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமிகளையும் அவைகளுள்ள எல்லாவற்றிலும் சமுத்திரங்களும் அதிலுள்ள எல்லாவற்றிலும் நீ உண்டாக்கினீர். நீர் அதை காப்பாற்றுகிறீர். வானசேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அனைவர் பாவைகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரமாக பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருப்பதற்காக இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். தேங்க்யூ. வெரி குட் ஆல்வின், வெரி குட். இப்போ நம்ம யூத் சின்ன பசங்க பண்ணதெல்லாமா நீங்க பாத்தீங்க. எங்க சர்ச்ல இருக்க சின்ன கிட்ஸ் எல்லாம் பண்ணதான் பாத்தீங்க. எங்க சர்ச்ல யூத்தும் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஸ்கிட்டோட வராங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க ஸ்கிட்டோட ஹீரோ வந்து பிரதர் ஆல்வின். அதோட மெயின் கருப்பொருள் என்னன்னா, நம்மளுக்கு யாருக்கு நேரத்தை அதிகம் கொடுக்குறோம், நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் வந்து யாரை எடுக்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்மளே எடுக்கிறோமா, இல்லை அப்பா அம்மா அக்கா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எடுக்க விடுறோமா, இல்லை நம்ம தேவன் கிட்ட நம்மளோட டிசிஷனை விடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிட்ல வந்து அவங்க போட்டு காட்ட போடுறாங்க. யூத் எல்லாரும் வாங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத. என்ன ஆராதிச்சிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஏசப்பா. என்ன டிசிஷன் மேக்கிங் சேர்ல உட்காந்துட்டு இருக்க? ஆமா ஏசப்பா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப நாளா இது வரைக்கும் நான் வாழ்க்கை இந்த டிசிஷன் இருக்குதுலாம் இந்த சேர்ல உட்காந்து ஏசப்பா பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே சரிப்பட்டு வரல, எனக்கு எதுவுமே கரெக்டாவே நடக்கல. இனிமே நீங்க உட்காருங்க யூஸ் பண்ண சேர்ல. என்ன இந்த சேர்ல உட்கார வைக்க போறியா? ஆமா ஏசப்பா. நான் என்ன சொன்னாலும் செய்வேன். நான் செய்வேன் ஏசப்பா. நான் செய்யன்னு சொன்னா செய்வேன். நான் செய்வேன் ஏசப்பா. நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா. எஸ் எஸ் நோ நோ. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு நேசரே. சொல்றா, எப்படிடா இருந்துச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. ஏய், என்ன பொண்ணு செமையா இருக்கு. ஓ, இப்பதான் வாங்கினியா? நல்லா எவ்வளோ போன? ஓ, அவ்வளோதானா? என்ன ஃபீச்சர்
ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குடா. கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஆ. அப்புறம் பேட்டரி கெபாசிட்டி நிறைய இருக்கும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல ஓ அதெல்லாம் இருக்கா ஓ அப்ப எங்க அப்பா கிட்ட வாங்கி தருவாரா நம்ம அப்பா கேட்குறா. உனக்கு வாங்கி தரேன், ஒரு வேலைக்கு வாங்கி தரேன். ஓ வாங்கி தருவாரா ஓகே ஓகேடா நான் எனக்கு சொல்லி தருவியாடா நீ நான் சொல்லி தரேன்டா. நீ வாங்கிட்டு எனக்கு சொல்லு. நான் வாங்கி சொன்னா சொல்லி தருவியா ஓகே ஓகே ஓகேடா சரிடா, நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகேடா ஹலோ ஓகே ஐயோ அப்பாட்ட எப்படி கேட்கணும்னு தெரியலையே ஐயோ சரி அப்பாட்ட எப்படி கேட்கலாம் சரி அப்பாட்ட கேட்கலாம் அப்பாட்ட கேட்கலாம் நீ இருக்காதனால சரி சரி நம்ம கேட்குறோம் ஓகே நம்ம வாங்கிடலாம் நம்ம வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம் என்னடா பேசிட்டு இருக்க என்ன ஆப்பிள் ஃபோன் வாங்க போறேன் ஆப்பிள் ஃபோன் ரேட் தெரியுமா? தெரியும் 1 லட்சம் தானே 1 லட்சம் தானா? ஆமா. டேய் நான் வேலைக்கு போறேன்டா. உன் அண்ணன்டா. நானே 10,000 ரூபாய் ஃபோன் தான் யூஸ் நீ பண்றேன். வச்சுக்கோடா எங்க அப்பா நான் கேட்க போறேன் டேய் உங்க அப்பா கிட்டயா? என்கிட்ட தான் காசு கேட்பாரு. என்னடா? நான் வாங்க போறேன்டா ஐபோன் எதுக்கு உனக்கு அவ்வளவு காஸ்ட்லி? என் ஃபோன் உண்டு ஃபோன் நோட்டியா? ஆமா. ஏன் 10,000 ரூபாய் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டியா? யூஸ் பண்ண மாட்டேன் டேய் நம்மலாம் ரோட்ல இருக்கிற ஆப்பிள பேர பேசி வாங்குறவங்க. அந்த ஆப்பிள் ஃபோனுக்கு ஆசைப்படுறாங்க. சரியா? ஏய் உனக்கு எல்லாம் போச்சு உனக்கு போடா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போடா நான் அப்பா பார்த்து போடா அப்ப சொன்னா கேட்க மாட்டே நீ. கேட்க மாட்டேன் ஏய் நீ படிச்சிருக்கடா. வேலைக்கு போய் நீ வாங்குடா. ஏன் அப்பா கிட்ட கேக்குற? நான் போல நீ வேலைக்கு போற நான் படிச்சிட்டு இருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன்யா 3 வருஷமா அதே தான் வச்சிட்டு இருக்கேன். எப்ப முடிப்ப? அது நான் பாத்துக்கிறேன் நீ போ ஃபர்ஸ்ட் எந்த காசு வாங்க மாட்டேன். காசு வாங்க மாட்டேன். எந்த பேண்ட் எந்த பரவாயில்ல அதை கேட்டேன் இப்ப அது கொடுத்தல போ ஐயோ எங்க அண்ணன் வேற இவனுக்கு என்னன்னு தெரியலையே இவனுக்கு என்னன்னு தெரியல ரொம்ப சதி பண்ணிட்டே இருக்கான் ஹார்ட் அட்டாக் சொல்லுவான். அப்பா எங்க இருக்கீங்க வாங்க அப்பா இருக்கீங்களா இல்லையா என்ன லேட் கூப்பிட்டியா? அப்பா எனக்கு ஆப்பிள் வேணும்பா ஆப்பிள் தான்ப்பா. மார்க்கெட் தான் போகிறேன் வாங்கிட்டு வரேன். ஆப்பிளா ஆப்பிள் ஐபோன்பா ஆப்பிள் ஐஃபோனா? போனுப்பா தெரியாதா ஃபோன் அது தெரியுமா கேட்டேன். எவ்வளோடா ஃபோனு? 1 லட்சம்ப்பா 1 லட்சமா? ஆ 1 லட்சம் தான் எப்படிப்பா வாங்குறேன்? அப்பாவோட சம்பளமே மாதத்துக்கு கட்டுப்படி ஆகுதுப்பா. அதுக்கு என்ன இஎம்ஐ போட்டு வாங்கி கொடுங்க அண்ணன் வேலைக்கு போகிறான். 10,000 ரூபாய் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறான். அவன் ஒரு கேரக்டர் பையன் அவன் வச்சிருப்பான் அதுக்கு நான் என்ன பண்றது அப்பா பிடிவாத பண்ணுறேன். அப்பாவுக்கு சம்பளம் அவ்வளோ இல்லைப்பா. எனக்கு தெரியாது எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன் எல்லாம் போக மாட்டேன் இல்லை ரொம்ப அழுது. சரி நான் கடமாவது வாங்கி உனக்கு ஆ வாங்கி தரேன். ஓகே சரி போங்க அதுதான் கூப்பிட்டேன் ஐயோ அப்பா அப்பா சொன்னல சரி சரி இனி கிடைச்சிடும் ஃபோனு அப்பா என்ன நிக்கிறீங்க என்ன தள்ளி விட்டதே தெரியாம உட்காந்துட்டு நான் இருக்கேன். தள்ளி விட்டாங்களே தள்ளி விட்டதே தெரியல. ஐயோ யஸ்பா சாரி யஸ்பா தெரியாம பண்ணிட்டேன் யஸ்பா உட்காருங்க யஸ்பா நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ உட்காந்து டிசிஷன் போறியா இல்ல என்ன டிசிஷன் எடுக்க இல்ல போறியா? நீங்க டிசிஷன் எடுக்கணும் நான் அப்பவே சொன்னேன்ல நான் சொன்னது சரியா? நான் செய்வேன் நான் நோ சொன்னா நோ சொல்லுவேன் ஓகே ஸ்லோ நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழி தள்ளி விடாம பேசு. ஓகே சப்பா என் அன்பு நேசரே ஃபோன் பண்றோம் ஓ பாஸ்டர் ஹலோ ஹலோ பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் ஹலோ இந்த ஈவினிங் 5 o'clock எனக்கு ஆ வாட்ஸ்அப் சர்வீஸ் இருக்கு. ஓகே பாஸ்டர் ரீட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகும். ஓகே பாஸ்டர் வைக்கலாம் நான் 450k வந்துடுறேன் பாஸ்டர் ஓகே பாஸ்டர் சரி ஒர்ஷிப்பர் இருக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கீங்களா வெளிய போலாம் வா. வெளியே வா ஓ போலாம் எங்க எங்கேயாச்சும் போலாமா கூட்டம் போலாமா போலாம் வா. ஓகேயா சரி எத்தனை மணிக்கு 5 மணிக்கு. 5 மணிக்கா ஐயோ சரி ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் சொல்றேன் ஏன் time? வெளியே வெயிட் பண்ணுங்க இது செல்வம். ஆல்வின் ஐயோ என்ன பண்றது தெரியலையே ஐயோ சர்ச்சுக்கு வர போன பாஸ்டர் பசங்க கூட போவாத. ஐயோ சரி இந்த பசங்க எப்பயாச்சும் ஓசில வாங்கி கொடுப்பாங்க எப்பவும் சாப்பிட முடியாது சரி நம்ம போவோம் எப்போ வேணா சர்ச்சுக்கு போய்க்கலாம் போய்க்கலாம்
ஃபர்ஸ்ட் பேச சொல்லி ப்ரோ நான் வந்துறேன் ப்ரோ Confirm. கரெக்டா 5 o'clock நான் வந்துறேன் வந்துறீங்களா அப்பா என்ன கூட்டம்டா நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு அப்பா என்ன டயர்டு நல்ல வேலை காசுலேயே செலவு பண்ணாம போயிட்டு வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன உட்காந்துருக்கீங்க இப்ப தட்டி விட்டதே தெரியலப்பா. நான் இப்ப பண்ணேன் எனக்கு என்ன பண்ணனே தெரியல உனக்கு. எஸ்பா இப்படி பண்ணாதீங்க நான் பண்ணு நானா பண்ணேன் சாரி எஸ்பா மன்னிச்சிருங்க எல்முங்க எஸ்பா நீ சொன்னால் போதும் பாட்டு பாட்டுலாம் நல்லா தான் பாடுற. நான் சொல்றதை செய்ய மாட்டேன் நீங்க. தெரியாம பண்ணி இனிமே பண்ண மாட்டேன் இனிமே பண்ணா நீ போயிருங்க எஸ்பா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க எஸ்பா உட்காருங்க எஸ்பா நான் போறேன். எஸ்பா சாரி எஸ்பா உட்காருங்க எஸ்பா நீ சொன்னால் போதும் நல்லா பாட்டு பாடுறாங்க. மைக் இருக்கு. நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு நேசரே பிரைஸ் லார்ட் ஆல்வின் பிரதர். அக்கா சொல்லுங்க என்ன வீட்டுல வந்திருக்கீங்க போன வாரம் சர்ச்சுக்கு வரேன் நீங்க பாஸ்டர் உங்களை கேட்டாங்க ஏன் வரல? இல்ல எனக்கு ஒரு பிஸி ஒர்க் இருந்துச்சு அதனால வரல சரி இந்த சண்டே சர்வீஸ் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க ஓகே? ஓகே அக்கா வந்துடுறேன்க்கா ஓகே. ஓகே போயிடும் சரி ஓகே நம்ம போலாம் சரி இப்போ ஷர்ட் என்ன போடலாம் இந்த 2 ஷர்ட்ல ஏதாச்சும் அக்கா கேட்கலாம் அக்கா இந்த 2 ஷர்ட்ல என்ன ஷர்ட்க்கா போட எங்க போறதுக்கு நீங்க போகலாம். சர்ச்சுக்கா சர்வீஸ் இருக்குல்ல நான் சண்டே சர்வீஸா? ஆமா சர்ச்சுக்கு நேர்ல போக போறியா? ஆமா நேர்ல தான் அவன் FB லைவ்ல போடுறாங்க. லைவ்ல உட்கார்ந்து பார்க்க நீ எதுக்கு நேர்லலாம் போற? ஓ அப்படி ஒண்ணு இருக்கா ஆமா, நீ வீட்ல பண்ணே பார்க்கல. நேர்ல போனா அதே மிஸ் தான் கேட்க போற. போன்லயே அதான் கேட்க போற. நீ வீட்லயே உட்கார்ந்து கேட்கலாம்ல. ஓ தேங்க் யூ கா நல்ல வேளை நான் Dress எல்லாம் போட்டு போலாம்னு ஆல்வின், நினைச்சேன் உன் சிஸ்டர் பேச்சு கேட்காத ஆல்வின். ஓ ஆமாக்கா தேங்க் யூ கா ஆல்வின், அப்பா சிஸ்டர் நல்ல பேச்சு வேளை கேட்காத. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் சரி ஓகே சரி போன்ல டைம் ஆயிடுச்சு ஆன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடட்டும் பாட்டுனா நம்ம கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம் சரி போதும் சரி சர்வீஸ் என்னாச்சு பார்க்கலாம் ஏன்னா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஒரு நாள் இல்லைம்மா சரி பிரச்சனை இல்லை வீட்டில் தான் நடக்கணும் யார் தெரிய போகுது ஓகே சரி அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சும்மா தான் இருக்கும் வீட்டில் எங்கே போகலாம் விளையாட போகலாமா இல்லை சாப்பிட போகலாமா என்ன பண்ணுறது தெரியலையே சும்மா என்ன திரும்ப உட்காருக்கீங்க நீங்க ஏமாத்துறீங்க எப்படிலாம் பண்ணாதீங்க சொன்னா எதுவுமே நான் ஏமாத்துறேனா? ஆமா நான் எதுவுமே பண்ணலையே நீ எதுவும் பண்ணாம நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். நானா பண்ணேன் நானா பண்ண மைகிட்டி இருக்கேன். மன்னிச்சிருங்க எஸ்பா நான் திரும்பவும் இதை தப்பு பண்ணிட்டேன் எஸ்பா உங்களை உட்கார வச்சுட்டு நான் இப்படி பண்ணக்கூடாது எஸ்பா மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் எஸ்பா சொல்லாதீங்க எஸ்பா ப்ளீஸ் எஸ்பா உட்காருங்க எஸ்பா நீ சொன்னால் போதும் செய்வேன் காட்டும் வழியில் நீ நடப்பேன் பாட்டு பாட்டு நான் பாட்டு பாடுறேன். மனுஷன் உட்காருங்க எஸ்பா நான் போய்ப்பேன் இப்போ. ப்ளீஸ் இனிமே நான் பண்ண மாட்டேன் எஸ்பா இனிமே பண்ணா நீ போங்க எஸ்பா ப்ளீஸ் எஸ்பா நான் கண்டிப்பா போய்ப்பேன் அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா சரி. சரி எஸ்பா உட்காருங்க எஸ்பா இனிமே பண்ண மாட்டேன் சொன்னா செய்ய ஆப்பா சேம் எஸ்பா ஓகே உட்காருங்க எஸ்பா 3 years later. அப்பா எப்படியோ டிகிரி வாங்கியாச்சு அடுத்து ஒரு 50,000 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இனிஷியல் அமௌண்ட்டா போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்பா சரி ஹாய் ப்ரோ உங்களை தான் ப்ரோ நினச்சிட்டு இருந்தேன் 3 வயசு ப்ரோ உங்களுக்கு ப்ரோ எனக்கு ஒரு 50 ரூபாய் இருந்தா சரியா? 50 ரூபாவா சமோசா சமோசா சாப்பிடுவா இல்ல ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போய் இனிஷியல் அமௌண்ட் எனக்கு 50,000 rupees வேணும் ப்ரோ ஏன் ப்ரோ உங்க தான் ப்ரோ நம்பி இருக்கேன் ப்ளீஸ் ப்ரோ நாங்களே பிஸ்கட் வாங்க காசு இல்லாம ஓடிட்டோம் 50,000 கேக்குறீங்களா? இல்லையா ப்ரோ அப்பா வேற இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு இப்போ அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும் இப்போ காசும் இல்லை இப்போ என்ன பண்றது தெரியலையே நீ தான் வேலைக்கு போறதா கொடுக்க வேண்டியதானே? அவன்கிட்ட கொடுத்தா ஐயோ
ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பேசுகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது இல்லையே, இவங்களை நம்பினா இவங்க இப்படி காலை வாரி விட்டுட்டாங்களே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. ஹலோ ஹலோ ஆல்வின். சொல்லுங்கக்கா. நாளைக்கு நான் இந்தியா வரேன்டா. உங்க வீட்டுக்கு தான் டைரக்டா வரேன். எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க? நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு, நான் பண்ணணும். அதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க? ஆமாடா, எனக்கு வேற எங்கெல்லாம் எங்க வீடு இருக்கு. வேற இடமே இல்லையா? சரி வந்து தொலைங்க. சரி. டக் டக். சொல்லுங்க, வந்துட்டீங்களா? என்னடா பேக் குடிடா. பேக் என்ன இருக்குது இதுல? கேக்குறா? லக்கேஜா? வாங்க உள்ளாங்க. வேலை இல்லை உங்களுக்கு. ஆல்வின், உன் லேப்டாப் கிடைக்குமா? ஆன்லைன்ல லேப்டாப்பா? ஏற்கனவே பிரச்சனை இல்லாம இப்ப வேற லேப்டாப் கீப்பாலாம் கேட்குறேன். சரி எடுத்துக்கோங்க, அங்க இருக்கு. சரிடா. ஆல்வின், பிரேயர் ஆரம்பிச்சிருச்சு, நீ வரியா? நான் ஒன்றும் வரல, எனக்கு வேலை இருக்கு. 5 நிமிஷம் தானா? அதெல்லாம் வரல, நீங்க நடத்துங்க. சரி, என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கலந்துப்பாங்க வீட்டுல, பரவாயில்லையா? ஓகே. ஏதாவது சீக்கிரம் நடத்தி முடிங்க. ஐயோ என்ன பண்ண தெரியலையே, காசும் இல்லை, இவங்க வேற பிரேயர் பண்றாங்க, சர்க்கும் போகாம சும்மா உட்காந்துருக்கு, என்ன பண்றது தெரியலையே. ஆல்வின், நான் சொல்ற டிசிஷன் எடுக்கிறியா? சரி சொல்லுங்க ஏசப்பா, நான் உங்களை பேசி கேட்குறேன். அவங்க ப்ரே பண்றாங்களா, அங்க போய் ப்ரேயர்ல அட்டெண்ட் பண்ணு. அங்கேயா? எதுக்கு? எதுக்கா? ப்ரேயர்ல அட்டெண்ட் பண்ணு. நான் சொல்ற ஒரு டிசிஷனாவது எடு. சரி ஏசப்பா, நான் கேட்குறேன் ஏசப்பா. என்ன ஆல்வின், வந்துட்ட? சரி வா. சொல்லுங்கக்கா. ஓகே, இவங்களும் உன்ன மாதிரி தான் சில பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. நீ ஏதோ பிசினஸ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு? சரி அது ஒழுங்கா. சரி, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க மட்டும் தெரியுது. ஒண்ணு மட்டும் தான், உங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம சார்ந்து எடுக்கக்கூடாது, நம்ம புத்தியை சார்ந்து எடுக்கக்கூடாது. அது என்னைக்குமே நிலைக்காது. நம்ம கர்த்தரை முன்னாடி நிறுத்தி எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு தான் சக்சீட் ஆகும். புரியுதா? உன் பிசினஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா நீ யார் பேச்சை கேட்க போற? ஏசப்பா பேசுறேன். உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க யார் பேச்சை கேட்க போறீங்க? நீங்க எப்போ ஏசப்பா பேச்சை கேட்டு நீங்க நடக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். ஓகேக்கா. இப்போ பிரதர் ஆல்வினோட லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 6 months கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜாப் கிடைச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, நாங்கள் யூத் சாங் பாடணும். உங்கள் சர்ச் யூத் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கோம், கேளுங்க. நல்ல செய்தி சொல்ல வந்தோம் என்றாரே. ஆமென்.
பிரகாசிக்க சரி, பிள்ளைகள் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் சாங். இது பேர் வந்து என்னது, மெஷப்பா, மேஷப். மேஷப்னா நம்ம ஊர்ல அவியல் தெரியுமா? அவியல் அவியல் மாதிரி எல்லா காயும் சேர்ந்த ஒரு கூட்டு. அதே மாதிரி இவங்க பல ராகங்கள், பல தாளங்கள் உள்ள பல பாட்டுகளை ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக என்ன செய்வாங்கன்னா பாடி நமக்கு ஒரு மேஷப்பா கொடுப்பாங்க. அந்த பாட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. கூடவே அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கேரல் ஆஃபரிங்ஸ் நீங்கள் கொடுக்கும்படி, கேரல் மாணிக்கு கொடுக்கும்படி கேட்டு கொடுக்கிறேன் சார். பாவத்தில் சாபத்தை தீர்த்திட ஆதம்
சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமது பிதாவின் திருவாளர் இவர் அனுகுலர் இவர் மனுவேலர் இவர் சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 Yesu naivana sonna messiyanane தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னனே சுராஜனுக்கே வான்மொழி சூட்டுங்கள் ராஜாதி ராஜதேசி ஈஸ்வரராஜன் அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாயிடுக. அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே Tidings we bring to you and your kin. Good tidings for Christmas and a happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas